போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண முடியும் ஒன்று என்னால் இப்போ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைமடிக்கு அடித்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை, வெளியே போய் என்று என்னை துரத்தினர். என்னுடைய நிலத்தையும் வீட்டையும் என்னுடைய பாகத்தை எழுதி கொடுத்துட்டு போக உனக்கு உரிமை இல்லை என்று என் தாய் தகப்பனை என்னையும் தாக்கினார். தம்பியும் முகம் தெரியாத 3 நபர்களும் 2 பேர் என்னை மடக்கினாங்க. 2 பேர், ஒருத்தர் கத்தியால் வெட்டினாரு, ஒருத்தர் கம்பி ராடால் அடிச்சாரு. 2 லட்ச ரூபா பணத்தை வண்டியில் எடுத்துட்டாங்க. நகை வச்சு எடுத்துன்னு வந்தேன். எங்கள் அப்பா அம்மா பணம் கொடுக்க மாட்டாங்க. நான் வண்டி டிவி கட்ட போகிறேன், நிலத்தை மீக்க போன எடுத்து வந்தேன். வயமடைக்கு அடித்து பணம் பிடிக்கிறாங்க. விட்டா போது நான் தப்பிச்சேன். வண்டி அடித்து மடக்கி உடச்சி என்னை அடித்து சாவி பிடிங்கன்னு அடித்து தள்ளிட்டாங்க. நிலையத்தில் புகார் கொடுத்தோம். இது சம்மந்தமாக எந்த நடவடிக்கை எடுக்கல. 5 முறை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தோம், வெளியே போன்னு சொல்லிட்டாங்க. முழு காரணம் அவனுக்கு தான் ஒத்துழைப்பு பண்ணுறாங்க. எங்கள் அம்மா செந்தமிழ், எங்கள் அப்பா சண்முகத்துக்கும் ஒத்துழைப்பு இல்லை. என்னுடைய நிலத்தை வீட்டை அபகரிக்க பண்ண முழு காரணம் ரமேஷ் ஆனந்தி. போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ண முடியும் ஒன்று என்னால் இப்போ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைமடிக்கு அடித்தாங்க. காவல் நிலையத்தில் உனக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, உன்னை அடி சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னு வைமடிக்கு அடித்தாங்க. 5 முறை செந்தமிழ் சண்முகம் அடித்து துரத்தினார் ரமேஷ். கம்ப்ளைண்ட் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை, வெளியே போய் என்று என்னை துரத்தினர். காவல் நிலையத்தில், கலசப்பாக்க காவல் நிலையத்தில் 2 முறை எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். என்னுடைய நிலத்தையும் வீட்டையும் என்னுடைய பாகத்தை எழுதி கொடுத்துட்டு போக உனக்கு உரிமை இல்லை என்று என் தாய் தகப்பனை என்னையும் தாக்கினார். தாக்குனது யாருன்னா? ரமேஷும் முகம் தெரியாத 3 நபர்களும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.